மா, அங்க என் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் கோகுல் வீட்டுக்கு போய் நைட் டின்னருக்கு அவனை இன்வைட் பண்ணிடுறாமா. சரிப்பா, அப்படியே நான் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறேமா. ஏய் வரமா இரு. சாக்லேட் வாங்கிட்டு வரியா? அட நிச்சயம் நான் உனக்கு வாங்கிட்டு வரேன்பா. சமத்தா இருக்கணும்னு. அப்போ கிச்சனுக்கு போய் மெனு பிரஸ் பண்ணா சாப்பாடு ரெடி ஆயிடும்ல? ஹலோ ஹலோ, அவ்வளவு சீன்லாம் இல்ல மேடம். சமையல் கட்டுல போய் நின்னு சமைச்சு நாம சாப்பிடணும். இன்னைக்கு கோகுல், they are sweet couples. உண்மையாவா? எப்படி இருக்க ஸ்ரீதர்? என்னடா இது? கல்யாணம் ஆகி இன்னும் உங்களுக்கு 2 நாள் கூட ஆகல. ஹனிமூன்லாம் போயிட்டு நீ ஃப்ரீயா வருவேன்னு பார்த்தா நேரா புது வீட்டுக்கே வந்துட்ட. என் டேட பத்தி உனக்கு தெரியும்ல, அவரு ஆஸ்ட்ராலஜி பக்தர். இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. என்னப்பா ஸ்ரீதர், எப்படி இருக்க? நல்லா இருக்க அங்கிள். இன்னைக்கு நைட்டு எங்க வீட்ல தான் டின்னர். ஓகே தானே அங்கிள்? கண்டிப்பா வந்துடுறோம். நீங்க எல்லாரும் வரணும். ஓகேவா? ஏய் கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே ஐஷு மேடம், மிஸ் பண்ணிட கூடாது. ஓகே ஆல்ரைட். அப்படினா ஃபிக்ஸ் தானே? பக்காடா. டன்னா? டன். நீ ரொம்ப டூ மச் எல்லாம் பண்ணாத, அப்புறம் லவ்வர் நினைச்சிருவாங்க. சரியா? நான் என்ன பண்ணேன்? இவன் என்னோட ஃப்ரெண்ட். நாங்க அப்ப நாங்க வரோம். சரி போலாமா? மிஸ் பண்ணிட கூடாது. ஓகே ஓகே. என்னப்பா ராத்திரி டின்னர் எப்படி? ஆபீஸ் போயிட்டு சீக்கிரம் வந்துருவல்ல? பார்க்கலாம் டாட். அப்பப்பா, வீட்டை இவ்வளவு நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வாஷ் பண்ணிடு. இந்த பொம்மை இவ்வளவு நல்லா இருக்கு. இது எங்க வைக்கிறது? சுதா, டவல் எடுத்துட்டு வர சொன்னா எங்க போயிட்ட நீ? இதோ வரேங்க. மறந்தே போயிட்டேன். அழகா இருக்க. ட்ரெஸ் ஒழுங்க போடு. ஓகே, இப்பதான் கரெக்டா இருக்க. என்னை விட்டுட்டு போயிடுவியா நீ? இல்லடாமா, உன்னை விட்டுட்டு நான் எங்க போவேன்? உன்னை என்னைக்காச்சும் விட்டுட்டு போயிருக்கானா? இல்ல தானே? இந்தா வயத்துற ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணு. இந்தா தண்ணி குடி. மெதுவா குடி. இந்தமா இன்னும் கொஞ்சம் தான். இந்த குடி. என்னை விட்டுட்டு போக மாட்டேதானே? ஐயோ இல்லடாமா, உன்னை என்னைக்கும் நான் விட்டுட்டு போக மாட்டேன். புரிஞ்சுதா? எப்பவும் உன்னை விட்டு போகவே மாட்டேன். சரியா? நீ பிடிவாதமே பிடிக்க கூடாது. தலைய கலைச்சுக்கிற நீ. சொல்றல, கையெடு. சொல்ற பேச்ச நீ கேட்கணும். புரியுதா? குட் கேர்ள். ஸ்ரீதர், யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க பாரு. எங்கேயோ உட்காந்துட்டு இருமா. ஹாய் அங்கிள். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வெல்கம். வணக்கம்ப்பா. வாங்கம்மா. அட எங்க கோகுல் ஆள காணோம். ஐயோ, ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வந்ததுப்பா, போயிட்டு வரேன்னு போயிருக்கோம். ஓ பரவாயில்ல, நீங்களாச்சும் வந்தீங்களே. வேலை விஷயத்துல எல்லாம் அவனை எதையுமே சொல்ல முடியறது இல்ல. சரி வாங்க வாங்க ப்ளீஸ். வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஓ தேங்க்ஸ் அங்கிள். நீ ரொம்ப அழகா இருக்க. என்னாச்சு இவங்களுக்கு? அப்புறம் சொல்றேன், நீங்க முதல்ல போங்க. உன்னையும் விட மாட்டான். கண்ணா, என்ன இருக்கும் இவங்களுக்கு? உட்காருங்கம்மா. ஆன்மீகத்தை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். வாப்பா சாப்பிடலாம். அத வந்துட்டமா. சரி வாங்க. உன்னையும் விட மாட்டான். மாமா. சீக்கிரம் வா மாமா. இதோ வரேன்டா. இத உங்க வீடாவே நினைச்சுக்கோங்க, எதுக்கும் கூச்சப்படாதீங்க. சரி சரி. சாம்பார் வாசனை நல்லா இருக்குல்ல? ஆமாங்க.
ஹாய், யார் இவரு? உன்னையும் விட மாட்டான். என் பேரு பாலாஜி. பாலான்னு சொல்லுவாங்க. போதும் போதும். ஆமா, எங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்துட்டு நீங்க எல்லாத்தையும் பரிமாறுறீங்க. நீங்க உட்காருங்க. அது என்ன இருக்கு, உட்காருங்க. அட என்னம்மா நீங்க, கெஸ்டை கூப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்தாங்க சாம்பார் கொஞ்சம் ஊத்திக்கோங்க. உன்னையும் விடாது. அட நீங்களும் வந்து எங்க கூட சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி. அங்கிள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ரசம் செம்மையா இருக்கு. ஸ்ரீதர், உன் ஆன்ட்டிய கேளு. சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சமே பட மாட்டேன். ஓஹோ, ஆமா ஆமா, ரொம்ப நல்லா சாப்பிடுவாரு. அப்படிதான் இருக்கணும் ஆண்டி. எங்க மாமாவும் அப்படிதான். பாலாஜி, ஏன் அமைதியா உட்காந்துருக்கீங்க? ஆமா, ரொம்ப நேரமாவே பாத்துட்டு இருக்க, அமைதியா இருக்காரு. மாமா உனக்கு என்னாச்சு மாமா? எங்க மாமா ஏன் பேச மாட்டேன்றாரு தெரியல. இல்ல, சாயங்காலம் சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் இன்னும் செரிமானம் ஆகல. அதான். ஓ, பேச ஆரம்பிச்சாருன்னு வைங்க, நம்ம எல்லாரும் காதை மூடிட்டு போக வேண்டியதுதான். ஓ அப்படியா? பேசாம இருடா, என்னை பத்தி தப்பாலாம் சொல்லிட்டு இருக்காரு. உண்மையா தானே மாமா சொல்றேன். எங்க மாமா எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியுமா? ஓடுற தண்ணிய பிடிக்க முடியாது இல்ல, அப்படிப்பட்டவர். கோகுலம் இங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. பரவாயில்ல விடு, இன்னொரு தடவை நாங்க எல்லாரும் சேர்ந்து வரோம். ஓகேவா? ஓகே அங்கிள். ஐசு, என்னம்மா நீ? உன்னோட பிளேட் காலியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கம்மா. சரிங்க அவ மாமா. போட்டு சாப்பிடுவாங்க, அவளுக்கு என்ன தெரியாதா என்ன? இவரையும் இப்படி பாத்துட்டு இருக்காரு என்னமோ. சீ. மாப்பிள்ள, என்ன மாமா? வயிறு எனக்கு நிறைஞ்சிடுச்சு. நான் கிளம்பணும், வரேன். ரூம்ல இருங்க மாமா, இத வந்துடுறேன். சரி. என்ன இது, சாப்பிடாம எந்திரிச்சு போறாரு? செம்ம கட்டியா இருக்காரு. இவ்வளவு உன்னையும் விடாது. உங்க தங்கச்சி சாப்பிடலையா? இப்பதான் டேப்லெட் போட்டிருக்கா. ஒரு 2 hours கழிச்சு நானே சாப்பாடு ஊட்டி விட்டுருவேன். அங்கிள், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க கண்டிப்பா கோகுலையும் கூட்டிட்டு வரணும். சாப்பாடு ரொம்ப கண்டிப்பா சூப்பரா கூட்டிட்டு இருக்கு. வரேன். ஓகே, ஷூர். அப்ப நான் வரேன். சாப்பாடு சூப்பரா இருந்தது. நீ என்னை விட்டுட்டு போறியா? ஐஷு, நீங்க வந்ததுக்கு ரொம்ப சாப்பாடு தேங்க்ஸ். நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ மச். ஆண்டியை கூட்டிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா. பை. எனக்கு ரொம்ப ஒரே நிமிஷம் பசிக்குது. பொறுத்துக்குமா, அழாத. ஒரு நிமிஷம் அம்மா. பொறுத்துக்க. நீங்க போங்க, சரிப்பா. போய் சாப்பிடுங்க. நான் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன், நான் ஊட்டி விட்டுறேன். நீங்க போங்க. ரொம்ப நீங்க பசியா இருக்கான்னு போங்கம்மா, நினைக்கிறேன். நான் அவளை சாப்பிட வச்சிடுறேன். என்னம்மா பசிக்குதா? நான் தான் சாப்பாடு கொண்டு சீக்கிரம் வந்துட்டேன்ல. ஊட்டுனே, ஆ, எனக்கு கட்டுங்க. ரொம்ப பசிக்குது. மாப்பிள்ள, என்னங்க மாமா? நான் அர்ஜென்ட்டா இப்ப ஊருக்கு கிளம்புறேன். மத்தத போயிட்டு போன்ல சொல்றேன். என்னது, ஏன் மாமா இவ்வளவு அவசரமா போறீங்க? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. அதான் சொல்றேன்ல, மத்தத போன்ல சொல்றேன். அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு, ஓகேவா? நீ இருக்கியே. அக்கா கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காத, சரியா? இது வேறயா? Bye. ஓகே பாய். இவனா நடந்ததெல்லாம் இவன் கிட்ட வேற சொல்லணும். சொல்றா. என்ன பாலாஜி, எந்த ஃபிகர் கூட இருக்க? எந்த ஃபிகரோடவும் இல்ல, வந்துகிட்டு இருக்கேன்.
சூப்பரான ஒரு ஃபிகர் இன்னைக்கு பார்த்தேன்டா. சும்மா சொல்லாதடா. என் கண்ணு முழுக்க அவதாண்டா இருக்கா. எப்படி இருந்தா தெரியுமா? சும்மா சில மாதிரி இருக்கா. நல்லா என்ஜாய் பண்ற. என் அக்காவோட வீட்டுக்கு எதிரில தான் இருக்கா அவ. அவளை அனுபவிக்காம விட்டுருவனா என்ன? இப்படி கதை சொல்லிக்கிட்டே இருடா. அவளை அனுபவிச்சுட்டு வீடியோ எடுத்து அனுப்புறேன். அப்ப தெரியும் இந்த பாலாஜி யாருன்னு. நீ பெரிய ஆளுதான். நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் பார்வையில பட்டவளை நான் விட்டதா சரித்திரமே இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த பாலாவோட பார்வையில அவ பட்டிருக்கான்னா அவளை வெறுமனே பாக்குறது மட்டும் இல்ல, நான் சும்மா விடவே மாட்டேன். செத்தாலும் பரவாயில்லடா, அவளை பேயா மாறியாச்சு அனுபவிப்பேன்டா. அனுபவிச்சே தீருவேன். பாத்துக்கிட்டே இரு. இப்போ போன வையே, கிளம்புறேன். அது வந்துடா. டேய் அருமையான சாப்பாடுமா. கோகுல் மட்டும்தான் மிஸ்ஸிங். ஆமாங்க. ஓ ஐஷு, வா போலாம். ஏய் கோகுல், இன்னும் 2-3 நாளைக்கு நாள் நல்லா இல்லைன்னு ஜோசியர் சொல்லி இருக்காரு. அது உனக்கும் தெரியும். அத மறந்துட்ட பத்தியா? இங்க பாரு, நாங்க இருக்கிற வரைக்கும் நீ என் கூட தான் படுத்துக்கணும். ஐசு, நீ உன் அத்தை கூட போய் படுத்துக்கமா. சரிங்க மாமா. சுதா, கூட்டிட்டு போமா. வாமா தூங்கலாம். போய் படுப்பா. என் மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அவளை வேற ரொம்ப மிஸ் பண்றனே. ஐஷு, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? வாடா. எனக்கு எல்லாம் புரியுது, போய் படு. எல்லாம் என் நேரம். முகூர்த்தம் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. டைமையும் வேஸ்ட் பண்றாங்க, என் மூடையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இந்நேரத்துக்கு லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும்.